சங்கீதா விஜய் அவர்களுடைய அடுத்த அதிரடி முடிவு. விவாகரத்து குறித்த செய்திகள் வெளியானா மனதளவுல பாதிக்கப்படுவேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் கிட்ட இருந்து விவாகரத்து கேட்டு அவருடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதுதான் நேத்து சாயந்தரத்துல இருந்தே சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருளா மாறி இருக்கு. சங்கீதா மற்றும் விஜய் குறித்த விமர்சனங்கள் எல்லை மீறி போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல சங்கீதா தாக்கல் செஞ்ச மனுவுல விவாகரத்து தொடர்பான செய்திகளை வெளியிட்டா மனதளவுல பாதிக்கப்படுவேன். அதனால இது தொடர்பான செய்திகளை டிவி நாளிதழ்கள் மற்றும் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் இணையதளங்கள்ல வெளியிட இடைக்கால தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. தமிழ்நாட்டின் உச்ச நட்சத்திர நடிகர்கள்ல ஒருத்தரான விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கி நடத்திட்டு வராரு. இந்த நிலையில நடிகர் விஜயனுடைய மனைவி சங்கீதாவுக்கும் அவருக்கும் இடையில கருத்து வேறுபாடு நிலவரதா தகவல் பரவி வந்துச்சு. ரெண்டு பேருமே பிரிஞ்சு தனித்தனியா வசிச்சுட்டு வரதாகவும் கூறப்பட்டுச்சு. எதனாலன்னு பார்த்தோம்னா கடந்த சில ஆண்டுகளாகவே ரெண்டு பேரும் ஒன்னா நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கல. குறிப்பா ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டுக்கும் சங்கீதா வரல. விஜய் கடைசியா நடிச்ச படம் தான் ஜனநாயகன். அதுக்கே சங்கீதா மற்றும் அவருடைய பிள்ளைகள் வரல. நடிகர் விஜயும் அரசியல், பொது நிகழ்ச்சிகள், திருமண நிகழ்ச்சிகளுக்கு தனியாகவே போயிட்டு வந்தாரு. இந்த நிலையில நடிகர் விஜயனுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி செங்கல்பட்டு நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. சங்கீதா தாக்கல் செஞ்ச மனுவில் சொல்லும்போது, எனக்கும் ஜோசப் விஜய்க்கும் இங்கிலாந்தில் கடந்த 10/7/1998 அன்று பதிவு திருமணம் நடந்தது. அதுக்கப்புறமா சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய ராஜா முத்தையா மன்றத்துல கடந்த 25/8/1998 அன்று இந்து முறைப்படி திருமணம் நடைபெற்றது. நான் இங்கிலாந்து குடியுரிமை பெற்று பிஎஸ்சி பயோமெடிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி அவங்களுடைய மனுவில் குறிப்பிட்டிருந்தாங்க. ஜோசப் விஜயோட சென்னை சாலிகிராமம் வீட்லயும், அதுக்கப்புறமா அடையார்ல கஸ்தூரிபா நகர்லயும், நீலாங்கரை கபாலீஸ்வர் நகர்லயும் இருக்கக்கூடிய வீட்டுல வசிச்சுட்டு வந்தேன். என்னுடைய கணவர் தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய புகழ்பெற்ற நடிகரா இருக்கிறாரு. என்னுடைய கணவர் கடந்த 2024ஆம் ஆண்டு அரசியல நுழைஞ்சு தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியிருக்காரு. எங்களுக்கு 25 வயதான சஞ்சய் அப்படின்ற மகனும் 20 வயதான திவ்யா அப்படின்ற மகளும் இருக்காங்க. நாங்க ஆரம்ப கட்டத்துல மிக்க மகிழ்ச்சியோட தான் வாழ்ந்துட்டு வந்தோம். நாங்க ரெண்டு பேருமே அடிக்கடி இங்கிலாந்துக்கும் போயிட்டு வருவோம். சினிமா நிகழ்ச்சி மற்றும் பொது நிகழ்ச்சிகளுக்கு என்னையும் அவர் கூட்டிட்டு போவாரு. கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் என்னுடைய கணவருக்கும் ஒரு நடிகையுடன் தொடர்பு இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. இது எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலையும் வேதனையும் ஏற்படுத்துச்சு. இது தொடர்பா பேசினப்போ அந்த நடிகையுடன் தொடர்பை கைவிடுறதா என்னுடைய கணவர் உத்தரவாதம் அளிச்சாரு. ஆனாலுமே அதுக்கப்புறமா அந்த நடிகையோட தொடர்பு வச்சு மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தினாரு. கடந்த 2021ஆம் ஆண்டுல இருந்தே என்னை அலட்சியம் செஞ்சு வீட்டை விட்டு வெளியேறும் வகையில செயல்பட்டு என்னை தனியாவே வசிக்கும் நிலைக்கு தள்ளிவிட்டாரு. அதே நேரம் வெளிநாடுகளுக்கு அந்த நடிகையோட அடிக்கடியும் போயிட்டு வந்தாரு. அந்த நடிகையும் என்னுடைய கணவரோட வெளிநாடுக்கு போகக்கூடிய புகைப்படங்களை சமூக வலைதளத்துல அப்பப்போ வெளியிட்டாங்க. என்னுடைய கணவர் இந்த புகைப்படத்தை மறுக்கவோ எதிர்க்கவோ இல்ல, ஆனா அதனை மறைமுகமா ஆதரிக்கும் வகையிலும் இருந்தாரு. இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்துல பரவி எனக்கும் என்னுடைய மகளுக்கும் மிகப்பெரிய வேதனையை கொடுத்துச்சு. அந்த நடிகையோட என்னுடைய கணவர் சுத்துறதுனால எனக்கும் என் குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய தர்ம சங்கடத்தையும் உணர்ச்சி பூர்வமான வேதனையும் தந்துச்சு. இந்த வழக்குல தொடர்பு இருக்கக்கூடிய அனைவரது கண்ணியத்தையும் பாதுகாக்கவும் தேவையில்லாத விளம்பரம் ஏற்படுறதை தவிர்க்கும் விதமாகவும் இப்போ அந்த நடிகையினுடைய பெயரை நான் சொல்லல. எதிர்காலத்துல இந்த வழக்குல அந்த நடிகையினுடைய பெயர் எதிர்மனுதாரர் சேர்க்க அனுமதி வழங்கணும். நடிகையோட இருக்கக்கூடிய தொடர்புனால என்னுடைய கணவர் ஜோசப் விஜயோட சேர்ந்து இல்லற வாழ்க்கை நடத்துறது எனக்கு மிகப்பெரிய சிரமமா இருக்கு. கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி இருதரப்பு வக்கீல்கள் மூலமாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக முடிவுக்கு வரல அப்படின்றதுனாலதான் நான் என் கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து கேட்டு இந்த மனுவை தாக்கல் செய்றேன் அப்படின்னு சங்கீதா விஜய் அவர்கள் கூறியிருந்திருக்காங்க. இந்த மனுவை விசாரிச்ச செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி விசாரணையை ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு தள்ளி வச்சு உத்தரவிட்டிருக்காரு. அப்போ விஜய் தரப்பு பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இதனிடையில சமூக வலைதளங்கள்ல தனிப்பட்ட விஷயங்களை பேசக்கூடாது அப்படின்ற வரன்முறை இல்லாம இருக்கு. சங்கீதா மற்றும் விஜய் குறித்த விமர்சனங்கள் எல்லை மீறி போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல சங்கீதா நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சிருந்த பத்திரத்துல விவாகரத்து தொடர்பான செய்திகளை வெளியிட்டா மனதளவுல பாதிக்கப்படுவேன். அதனால இது தொடர்பான செய்திகளை டிவி நாளிதழ்கள் மற்றும் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் இணையதளங்கள்ல வெளியிட இடைக்கால தடை விதிக்க வேணும் அப்படின்னு கோரியிருந்திருக்காங்க. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.